நாள்ல நமக்கு கல்யாண நாள் வருதுல்ல, அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு வருஷ காலத்துல எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டம். கல்யாணத்தப்பும் நம்ம 2 பேருக்குமே பெருசா ஈடுபாடு இல்ல. அதோட 2 பேரையுமே அம்மா கம்பல் பண்ணதால தான் ஒத்துக்கிட்டோம். கல்யாணத்துக்கு பிறகும் ஈடுபாடு இல்லாம தான் ரொம்ப நாள் இருந்தோம். அப்போ மேல இருந்த கோவத்துல நான் நிறைய தடவை அசிங்கப்படுத்திருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன். ஆனா நீ அதையெல்லாம் பொறுமையா சகிப்பு தன்மையோட ஏத்துக்கிட்டே ஒழிய என் மேல கோவப்படவே இல்லை. அந்த குணம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி உன்னை ஏத்துக்க வச்சது. இப்ப நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நம்ம சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறப்பதான் அம்மாக்கு உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சு நம்மள பிரிச்சு வைக்க நினைக்கிறாங்க. கோர்ட்லயும் டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் மீறி நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிற வைராகியம் நம்ம 2 பேருக்குமே இருக்கு. கண்டிப்பா வாழ்ந்து காட்டுவோம். அதுக்கு கடவுள் அருளும் வேணும்ல. அதுக்குதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். சரி வா. ஆதி பரம்பொருளே போற்றி. ஞான நிலை தெரிய வேண்டும். நால்வேத உண்மை அறிந்திட வேண்டும். ஜோதியை கண்டு அறிய வேண்டும். சுடரனும் தீபத்தை பார்த்தறிய வேண்டும். பொல்லாத மாயையை விலக்கிட வேண்டும். தண்டபாணி, சாமி, என் பேரை சொல்லியே கூப்பிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி. உன் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கல்ல? ஆமா சாமி. கல்யாணத்தை வர்ற முகூர்த்தத்துல பண்ணி வச்சிரு. 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப நன்றி சாமி. நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். வரேன் சாமி. சித்தரை பத்தி நீ நம்பிக்கை இல்லாம சொன்னியே, அங்க பாரு, அந்த ஆள் பேரை கரெக்டா சொல்லி அருள்வாக்கு சொல்லிருக்காரு. சரி, நம்ம பேரை சொல்லுவார்னு என்ன நிச்சயம்? நம்ம பேரையும் கூப்பிட்டு அருள்வாக்கு சொல்லுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வெயிட் பண்ணி பாப்போம். ஆசை ஒழிந்தும் அருள்ஞானம் கண்டறிந்தும் ஆங்காரம் விட்டு அருள் வழியை கண்டறிந்து நானென்ற கர்வம் சுட்டறுத்து காயசித்தி யோகசித்தி கண்டதினில் மயங்காது இருக்கும் ஞான நிலையே போற்றி. ரேவதி, ரேவதி வாமா. கரெக்டா பேர் சொல்லி கூப்பிட்டாரு பாத்தியா? இரு, போயிட்டு வந்துடுறேன். உன் வாழ்க்கை சிக்கல் நிறைந்தது. உன் திருமண வாழ்க்கை கூட பிரச்சனையில தான் ஆரம்பிச்சிருக்கும். ஆமா சாமி. ஆனா இப்போ கணவனோட சந்தோஷமா வாழ விரும்புற. ஆமா சாமி. அதுக்கும் நிறைய இடையூறுகள் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சாமி. கார்த்தி, சித்தர் சொன்ன மாதிரி பிரகாரத்தை சுத்தி வந்துட்டேன். இனிமே நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது. என்ன நீ ஏதோ யோசனையா இருக்க? என்ன விஷயம்? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் சித்தர் நம்ம சந்தோஷமா இருப்போம்னு சொல்லிட்டாருல்ல. கல்யாண நாளை நம்ம சிறப்பா கொண்டாடுவோம். டேய், வாடா, அவங்களை ஃபாலோ பண்ணி போலாம். சகல,
இந்த விஷயம் ரேவதிக்கு தெரியுமாப்பா? தெரியாதுங்க. அவர் என்கிட்ட சொல்லும்போது அவ கோயில் பிரகாரத்தை சுத்திட்டு இருந்தா. அவகிட்ட இதெல்லாம் சொல்லி அவன் நிம்மதியும் கெடுக்க வேண்டாம் தான் நான் எதுவும் சொல்லாம விட்டுட்டேன். சகல, நீ சொல்லாம விட்டதாப்பா சரி. சித்தர் சொன்னதுனால எல்லாமே அப்படியே நடக்கணும்னு இருக்காங்க. சிலது நடக்காம கூட போலாம்ப்பா. அப்படி தப்பா எதுவும் நடக்கலன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க. ஆனா சித்தர் சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கிறப்போ ரேவதி பத்தி சொன்னதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்குங்க. ஏங்க, இது நீங்க வீட்டில் யார்கிட்ட சொல்லிடாதீங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டப்பா. சொன்னா எல்லாரும் பயப்படுவாங்க. உங்ககிட்ட அதை பத்திலாம் சொல்லி உங்களை கவலைப்பட வச்சுட்டேன். சாரிங்க. என்ன சகல இப்படி சொல்ற? ஏப்பா, உனக்கு ஒரு பிரச்சனை, அது எனக்கு வந்த பிரச்சனை இல்லையாப்பா? சகல, எனக்கு பிரச்சனை வந்தப்பெல்லாம் நீ ஒதுங்கி போலையப்பா. அதை தீர்த்து தானே வச்ச. ஏப்பா, இந்த விஷயத்துல நான் உனக்கு துணையா இருப்பேன்ப்பா. இங்க பாருப்பா, நீங்க 2 பேருமே நல்லவங்க. உங்க 2 பேரும் நல்ல மனசுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். இங்க பாருப்பா, நம்ம எல்லாத்துக்கும் மேல கடவுள் இருக்காரு. அவர்கிட்ட வேண்டிக்க, ரேவதிக்கு எந்த ஆபத்தும் வராது. கல்யாண நாள் அன்னைக்கு மட்டும் ரேவதியை கூடவே இருந்து பாத்துக்கப்பா. நீங்க 2 பேரும் 100 வருஷம் சந்தோஷமா வாழ்வீங்கப்பா. ரேவதிக்கு எதுனா ஒண்ணுன்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது. சகல, நீ இவ்வளவு மன வருத்தத்தோட பேசி நான் பார்த்ததே இல்லை சகல. கவலைப்படாத சகல, ரேவதிக்கு எதுவும் ஆகாது. கடவுள் நல்லவங்களை கைவிட மாட்டார்ப்பா. தைரியமா இரு. யார் மௌனே? யார் ஃபோன்ல? அந்த பையன் சித்தப்பா ஃபோன் பண்றான். அந்த பையலா? சரி, ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, உங்க சித்தப்பா உங்க கூட தானே இருக்காரு. போனை ஸ்பீக்கர்ல போடுங்க. ஏய், இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண? இந்த பார், உன் மேல கொலை வெறியில இருக்கேன். உங்களை வார்ன் பண்ண தான் கால் பண்ணேன். என்னது? என்ன வான் பண்றியா? 2 பேரும் நல்லா கேட்டுக்கங்க. உங்க சண்டை என் கூட மட்டும்தான். மோதுறதா இருந்தா என் கூட மட்டும் மோதுங்க. அதை விட்டுட்டு ரேவதியவோ இல்லை என்ன சேர்ந்தவங்களையும் எதை நான் செய்யணும்னு நினைச்சிங்க, அவ்வளவுதான். ஏய், இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம எங்களை மிரட்டிட்டு இருக்க? என் பொண்டாட்டியை தூக்கி லாக்அப்ல வச்சது, அவ கையால தாலியை கலட்ட வச்சதுன்னு நீ தான் எங்களை பழி வாங்கிக்கிட்டு இருக்க. இந்த பாரு, எல்லாமே மனசுல ஆறாத காயமா இருக்கு. உன்னெல்லாம் சும்மா விடுற ஐடியாவே இல்ல. அவங்க பண்ண தப்புக்கு தான் அவங்க உள்ள போனாங்க. அதுக்காக பழி வாங்குறத நினைச்சுக்கிட்டு ரேவதியோ இல்லை இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களையோ தொடணும்னு நினைச்சிங்க, வெட்டி போட்டுருவேன். என்ன மிரட்டுறியா? மிரட்டல, எச்சரிக்கிறேன்.